ஈரான் நாட்டு தலைமைத்துவம் தங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள போராடி வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து தாக்குதல் மேற்கொண்டன. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதோடு ஆர்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டது. தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதியன்று அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது. பின் முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஒத்துவராத காரணத்தால் இழுபறியாகி வருகிறது. தொடர்ந்து போர் நிறுத்தமானதை அதிபர் ட்ரம்ப் காலவரையின்றி நீடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டு தரப்பும் இது தொடர்பாக இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதில் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து வருகிறது. பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க அமெரிக்காவுக்கு 3 நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் முக்கிய அதிகாரி ஒருவர் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்ய ஏற்ற நாடு அல்ல, மத்தியஸ்தம் செய்யும் நாடு ஒரு சார்பாக பேசுவது சரியல்ல என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஈரானுடனான போர் சூழலுக்கு மத்தியில் அந்நாட்டு தலைமைத்துவத்தில் நிலவும் குழப்பங்களை சுட்டிக்காட்டியுள்ள அமெரிக்க வெள்ளை மாளிகை தங்களது பேச்சுவார்த்தையாளர்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அன்னா கெல்லி மற்றும் அதிபர் டிரம்பின் நிலைப்பாடு குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானில் நிலவும் தற்போதைய போர் சூழலால் அந்நாட்டு தலைமைத்துவம் தங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள போராடி வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. முன்னதாக பிப்ரவரி மாதம் நடந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரது மகன் முஜ்தபா கமேனி புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். இருப்பினும் அங்கு புதிய தலைமை குறித்த குழப்பங்கள் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு ஒப்பந்தத்தில் மட்டுமே அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திடுவார் என்று அன்னா கெல்லி தெளிவுபடுத்தியுள்ளார்.